ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. ரொம்ப நாளாக வீடியோ போடவே முடியல. எனக்கு வீடியோ எடுக்க ஆளே இல்ல. அதனால் நான் எடுத்துக்கிட்டே என்னால் பண்ண முடியாதனால நான் போடாமே இருந்தேன். நிறைய ஆர்டர்ஸ் இடையில வந்துட்டு என்னால் வேலை ரொம்ப பிஸியாக இருந்துச்சு. இப்போ ஒரு பொண்ணு எனக்கு வீடியோ எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுனால நான் இப்போ மறுபடியும் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். இது இன்றைக்கி வந்து தூதுவளை காராச்சோவு செய்கிறோம். இது வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட்டு எல்லாமே நான் சொல்கிறேன் இதில். ஒரு 1 கிலோ கடல மாவு, ஒரு 3/4 கிலோ அரிசி மாவு, அதான் 4 கப்பு கடல மாவு, ஒரு 2½ கப்புக்கு அரிசி மாவு இது மாதிரி கலந்துருக்கோம். அதுக்கு பெருங்காயம் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் பெருங்காயம் போட்டிருக்கோம். 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, அடுத்து மிளகு பொடி. மிளகு பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். மிக்சியில் வீட்டிலேயே அரைச்சி வச்சுருக்கிறது தான். உப்பு போட்டுக்கிறோம் தேவையான அளவுக்கு. அடுத்தது வந்து தூதுவளையும் அரைச்சி ஒரு 150 கிராம் வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். அது வந்துட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த தண்ணியும் அதில் மேலே அப்படியே கழுவிட்டு அந்த ஜாரில் இருக்க தண்ணியும் அதிலே ஊற்றிக்கலாம். எண்ணெய் இது வந்து காய வச்ச எண்ணெய், சூடான எண்ணெய் ஒரு டம்ளர், ஒரு 100 ml இருக்கும்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். எண்ணெய் சூடானோடனே காராச்சோவு போட்டாச்சு. போட்டுட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள். நான் வந்து என்கிட்ட அந்த காராச்சோவு போடுறதுக்கு அந்த ஜார்னி கரண்டியில் எனக்கு தேய்க்க வரல, அதனால் நான் அந்த காய் சீவிர கட்டையிலேயே தேய்ச்சி போட்டிருக்கேன். நல்லா வந்திருக்கு. உங்களுக்கும் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.